ஒவ்வொரு திக்கருக்கும் எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வசியத்து செஞ்சாங்க, மகனே 2 விஷயங்களை உனக்கு ஏவுறேன், 2 விஷயங்களை தடுக்கிறேன். ஏவுற 2 விஷயங்கள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இரு. ஏன்னா வானம் பூமி எல்லாத்தையும் ஒரு தட்டுல வச்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தட்டுல வச்சா அதுதான் கணக்கு. வானம் பூமி எல்லாம் வெயிட்டு குறைஞ்சிரும். 2வது சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே இரு. அரிச சுமக்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்களே, அவங்களும் என்ன சொல்றாங்க? நான் 8 பேர் சுமக்கிறாங்க, அந்த 8 பேருமே சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, இதான் அரிச சுமக்கக்கூடிய மலக்குகள் செய்யக்கூடிய தஸ்பீஹ். ஏன்னா சுப்ஹானல்லாஹ்வை கொண்டுதான் எல்லா படைப்பினங்களுக்கும் ரிஸ்க் வழங்கப்படுது. சுப்ஹானல்லாஹ் எல்லா படைப்பினங்களுடைய தஸ்பீஹ்னு சொன்னாங்க. இப்படி திக்ர் குறித்த விளக்கங்களை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில கணிசமானதொரு நேரத்தை திக்ருக்கு தர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல தௌஃபீக் செய்வானா.